ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாரம் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லிருக்கக்கூடிய அந்த கமெண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சபேஷனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி போச்சு இந்த ஒரு வார்த்தையில அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான பின்னணிகள் என்னதான் நடந்துச்சு அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு எடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்தக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க இந்த அளவுக்கு கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு பர்சன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில சபேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் நிறைய பேருடைய எக்ஸ்பெக்டேஷனாவே இருந்துச்சு. கண்டிப்பா இவருக்கு வந்து செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சிரும். பட் நம்ம எதிர்பார்த்த பர்சன் தவிர மற்றவங்க யாராவது வரும்போது கொஞ்சம் கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி வின் பண்ணியிருப்பாரு. இவரும் ஒன் ஆஃப் த டிசர்வ் பர்சன் அப்படின்ற விஷயத்த தாராளமா சொல்லலாம். பட் இருந்தாலும் சபேஷனுடைய ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயம் வேற மாதிரி இருந்திருக்கு அப்படி கூட நினைச்சலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்ரீனிவாசன் சார் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்க இந்த வாரம் பாடின பாட்டுக்கு கண்டிப்பா நீங்க வந்து வேலிடான பர்சன் தான் அந்த ஷேரை பிடிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாசல் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடிய கார்த்திக் சார் ஆகட்டும் இல்ல விஜய் பிரகாஷ் சார் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பாட்டு மூலியமாவே கன்வெர்ட் பண்ணி அவருக்கு வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே அதாவது சபேஷனோட ரியாக்ஷனே மாறி கொஞ்சம் ஹாப்பி ஃபேஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டியும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வந்து பரபரப்பான ஒரு நிமிடம் மாதிரி நிக்க வச்சுட்டாங்க சபேஷ் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு டாப் 5 லிஸ்ட்ல வந்துடுற விஷயத்த நம்ம தாராளமா நம்பலாம். அதுக்கான டிசர்வ் பர்சன் சபேஷன் தான். இந்த ஷோவை பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ செகண்ட் டிக்கெட் ஃபினாலே வாங்கியாச்சு. தேர்ட் யார் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.